என் மொழி என்பது உலகத்தில் ஆகச்சிறந்த இலக்கிய வலிமை கொண்டது. கேரள கவிஞர் ஆற்றூர் ரவிவர்மா அவர்கள் உலகில் ஆகச்சிறந்த இலக்கியங்களை கிரேக்கர்கள் சீனர்களை தாண்டி தன் தாய்மொழியிலேயே ஆக பெரும் இலக்கியங்களை படிக்கிற வாய்ப்பு பெற்ற ஒரே ஒரு இனம் உலகில் உண்டென்றால் அது தமிழர்கள் தான் என்று கேரள கவிஞர் ஆற்றூர் ரவிவர்மா பதிவு செய்கிறார். அதில் அடுத்த வரி பதிவு செய்கிறார், அந்த தமிழ் என் தாய்மொழியின் தாய் என்பதில் எனக்கு பெருமை என்று பதிவு செய்கிறார். அப்படிப்பட்ட எங்கள் மொழியை சிதைத்து அழிக்க இந்திக்காரர்கள் இந்தி மொழி நினைக்குமானால், அன்பிற்குரிய தமிழ் தம்பி தங்கைகளே, எங்கள் பேச்சை உற்று நோக்குகிற அறிஞர் பெருமக்களே, பல்வேறு மொழிவழி தேசிய இனங்களை கொண்ட நாடு இது. ஒரு ஒன்றியம், ஒரு ஐக்கியம். நான் தமிழன், அவர் தெலுங்கன், அவர் கன்னடர், அவர் மலையாளி, அவன் பீகாரி, அவன் குஜராத்தி, அவன் மராட்டி, அவன் போஜ்பூரி, எல்லோரும் சேர்ந்து இந்தியா என்ற நாட்டுக்குள் ஒரு நாட்டின் குடிமக்களாக வாழ்கிறோம். என் நேஷனாலிட்டி தமிழ், என் சிட்டிசன்ஷிப் இந்தியன். நான் தமிழன், அது என் தேசிய அடையாளம். நான் இந்தியன் என்பது என் குடி அடையாளம். நான் இந்திய நாட்டின் குடிமகன், அவ்வளவுதான். ஆனால் ஒரே மொழி, ஒற்றை மொழி, இந்திய ஆட்சி மொழி என்று திணித்தால் இங்கே பல நாடுகள் பிறக்கும். பல மொழிகள் ஆட்சி மொழி என்று இருந்தால் இந்தியா ஒரே நாடாக இருக்கும். இந்தி மட்டும்தான் ஒரே மொழி, இந்தியாவின் மொழி என்று திணித்தால் இங்கே பல நாடுகள் பிறக்கும். அதை எந்த கொம்பாதி கொம்பனும் தடுக்க முடியாது. அது தேவையில்லாத வேலையை செய்யக்கூடாது. பிரிவினையை தூண்டுவது, தேசப்பற்றை குலைப்பது, இறையாண்மையை சிதைப்பதெல்லாம் யார் என்று பாருங்கள். காவிரியில் எனக்கு ஒரு சொட்டு தண்ணீர் பெற்று எனக்கு உரிய நீரை பெற்றுத்தர முடியாத நீங்கள் இறையாண்மை பேசுவது, தேச ஒற்றுமை பேசுவது, சகோதரத்துவம், சமத்துவம், வேற்றுமையில் ஒற்றுமை என்று பேசுவதெல்லாம் எவ்வளவு வேடிக்கையானது என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் ஆழ்ந்து சிந்தித்து பாருங்கள். என்னுடைய வளம் எல்லோருக்கும். என் தமிழன் பேரன்பும் பெருந்தன்மையும் கொண்டவன். என்னுடைய நறுமணம் பெட்ரோல் எல்லோருக்கும். என்னுடைய நெய்வேலி பழுப்பு நடக்கிற மின்சாரம் எல்லோருக்கும். என்னுடைய அணு உலை மின்சாரம் அழிவு எனக்கு, பயன் எல்லோருக்கும். என்னுடைய அனல் மின்சாரம் எல்லோருக்கும், அழிவு எனக்கு, எல்லோருக்கும். நீங்கள் எண்ணூரில் வந்து பாருங்கள், அனல் மின்சாரத்தில் இருந்து வெளிவருகிற அந்த உலர் சாம்பலை என் மக்கள் சுவாசித்து எத்தனை பேர் நோயாளி இறக்கிறோம். ஆனால் பயன் உங்கள் எல்லோருக்கும். எப்படி இருக்குது? ஒரு நிலத்தில் நாம் அவரங்கொலை, கொளிஞ்சி செடி, இப்படி பல்வேறு செடிகளை வெட்டி போடுகிறோம். சனப்பை புல் இதெல்லாம் வளர்த்து வெட்டி போடுறோம். ஏன்? அது செடிதான், உயிர்தான். ஏன்? இன்னும் ஒரு செடி நல்லா வளர்வதற்கு உரமாக அந்த செடிகள் விழுகிறது. அப்படி இந்த இனங்கள் எல்லாம் நன்றாக வாழ்வதற்கு தமிழ் இனம் வீழ்வது எவ்வளவு காலத்துக்கு வீழ்வது? நான் ₹1 மத்திய அரசுக்கு கொடுத்தால் 28 காசு திருப்பி தருகிறது. அதே பீகாரும் குஜராத்தும் மகாராஷ்டிராவும் ₹1 கொடுத்தால் ₹3.80 திருப்பி கொடுக்கிறது. இந்திய நாட்டின் பொருளாதாரத்தை நிறைப்பதிலே முதல் பங்கு மகாராஷ்டிரா, 2வது மாநிலம் நான், 3வது மாநிலம் கர்நாடகா. ஆனா எங்களுக்கு என்ன உரிமை தந்திருக்கிறது? ஒன்றுமில்லை, ஒண்ணும் கிடையாது. நீ மருத்துவக் கல்லூரி ஆரம்பிக்கணுமா, அவன்கிட்ட போய் மண்டிட்டு நிக்கணும். இந்த மானங்கட்ட நிலைமையை ஒழிக்கணும்னா ஒன்றுதான் இருக்கு. மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் தன்னாட்சி. மாநிலங்கள் உரிமைகள் பாதுகாக்கப்படணும்னா ஒற்றை கட்சி ஆட்சி முறையை ஒழிக்கணும். இந்தியாவை பாரதிய ஜனதா ஆள்வது விட்டா காங்கிரஸ் ஆள்வது. இந்த துயரத்தை ஒழிக்கணும். துரத்தி அடிக்கணும்டா. தமிழ்நாட்டுக்குள்ள பீ அப்படின்னு அடிச்சா ஆடுறா, காணாட அடிச்சிடணும். எவனையும் உள்ள நுழைய விடக்கூடாது. எவ்வாறு நல்லா கவனிச்சுக்கவீங்கள. ராத்திரிக்கு பேசுகிறேன், நீ விவரமாக பேசுகிறேன் பாரு, நல்லா பேசுகிறேன் பாரு. இப்போ வெயில் ஏறிடுச்சு. நான் நிற்பேன். நான் காட்டு வெல்முள் வெட்டி, களை எடுத்து, கரும்பு வெட்டி வேலை செஞ்சாலும், ஆடு மாடு மேய்ச்சவன். இந்த மனுஷன் டாக்டர், பெரிய குடும்பத்து பையன், எனக்காக வந்து வெயில் நின்று கிடக்குறாரு. அப்படிதான் நமக்கு ஏதாவது காய்ச்ச தலைவலின்னா வைத்தியம் பார்த்து விடுவோம். அப்படி அவருக்கு ஏதாவது பிரச்சனைன்னு நமக்கு தெரியாது வைத்தியம். அதனால அவர் நம்மளை காப்பாற்ற வந்து அவரை காப்பாற்ற ஆள் தேட முடியாது. அதனால நான் சொல்றதை உள்வாங்கிக்க. ராத்திரி இருக்கு கச்சேரி, நல்லா கேட்டுக்க. இவங்கெல்லாம் ஓடிச்சிடணும். இந்திய கட்சின்னு தமிழ்நாட்டுக்குள்ளடா, எந்த ஸ்டேட்டுக்கு வரக்கூடாது. அவன் வாடா, போ போ, நீ போ, போய் அங்கிட்டு போ, அங்கிட்டு போ. அப்படி
ஒரே வழிதான் இருக்கு. நாம வளர்வது வெல்வதை தவிர இவங்களை தற்காத்து தடுத்து தமிழர் நிலத்தை வளத்தை மக்களின் நலத்தை காப்பாற்ற, உன் மொழியை மீட்சியுற வைத்து அதை காப்பாற்ற நாதி கிடையாது. நாதி கிடையாது. இப்ப புரிஞ்சுக்க, நாதி கிடையாது. அதனால அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், என் அன்பு உடன் பிறந்தார்கள், எங்கள் பேச்சுக்களை உற்று கவனிக்கிற என் தமிழ் சமூக சொந்தங்கள், என் அன்பு உடன் பிறந்தார்கள், இந்த மண்ணின் மக்கள் எல்லோரும், இந்த பிள்ளைகள் தன்னலமற்று நிற்கிற, தனித்து நிற்கிற, துணிந்து நிற்கிறோம்ல. ஒரு களத்தில் ஒருத்தருக்கு துணிச்சல் வேணும்ல. இப்போ ஒரு இடத்துல சண்டைக்கு போகிறான், ஏப்பா ஏய் நீ வாப்பா, ஏய் கூட வாப்பா, ஏய் நீனு வாப்பா, நீனு வாப்பா, ஏய் நீனு வாப்பா. இவன் வீரனா கோழையா? வாழட்டும்டா, எத்தனை பேர் வர்றான்னு பாப்போம்டா, வாடா என்று ஒரு ஆள் போறான் பாரு, அவன் தான் நச்சிங்க, அவன் தான் வீரன். இந்த கூட்டஞ்சத்துக்கு சண்டைக்கு வர்றவன் கோழை. அது தெரியுமில்ல உனக்கு? எல்லாம் புலி வருது எல்லாரும் என் மேலே ஏறி படுத்துக்கிறங்கன்னு ஒருத்தன் படுத்துக்கிட்டாங்க. கீழே புலி வருது வாங்க கடிச்சுப்புறோம், நான் கீழே எல்லாரும் என் மேலே ஏறி படுத்துக்கிறங்கன்னு கீழே படுத்துக்கிட்டாங்க பாதுகாப்பா. இதுதான் திமுக, இதுதான் அதிமுக, இதுதான் பிஜேபி. இந்த திரத்தி வருதுல அந்த புலி யாருன்னு நினைக்கிற? அதுதான் நான். எனக்கு பயந்துட்டு தான் எல்லாம் ஒருத்த மேல ஒருத்தர் ஏறி படுத்து கிடக்குறான். இருக்கட்டும், ஏப்ரல் 19 எத்தனை பேர் இதே வழியில் சாகுறான்னு தெரிய போதில்ல. பாத்ரூம் அன்னைக்கு இருக்குல்ல, ஆட்டம் காட்டுறா, நீ சின்னத்தை எடுத்துட்ட அப்படி நெருக்கடி கொடுத்து எண்ணெய் ரைடு விட்டா பயந்து படுத்துருவான்ட்டு 20 நாடுகளை எதிர்த்து சண்டை ஓட்ட வீரனின் பிள்ளைகள் நாங்க. சும்மா இதெல்லாம் நீ அவருக்கு என்ன பண்ண? இந்திய கடலுக்குள்ள போன எல்லா ஆயுதத்தையும் தடுத்து நிறுத்தின துரோக கருணாநிதி. கடலிலேயே இறுக்கி மூடி ஒரு ரத்த பொட்டலம் கூட போகாம என் மக்களுக்கும் என் தலைவனுக்கும் போய் சேராம தடுத்த பச்சை துரோகி கருணாநிதி. மேல இருந்த என் இனத்தை கொண்ட படுபாதகம் இந்த காங்கிரஸ். போரை தடுத்து நிறுத்துற உயரத்தில் இருந்தவன் இந்த பிஜேபி அதிமுக. இவங்களை ஒழிக்காம உன் இனத்துக்கு உரிமை ஏது, உணர்வு ஏது, உயிர் ஏது, பாதுகாப்பு ஏது? கொல்லணுவீங்களோ தேர்தல் களத்தில் வச்சு ஒத்த ஓட்டு இல்லைன்னு எல்லாம் நாசம் பண்ணுவீங்கள. தமிழனுக்கு எதிராக, தமிழ் உணர்வுக்கு உரிமைக்கு எதிராக எவன் பேசினாலும் அந்த நிலத்தில் வெல்ல முடியாது என்கிற நிலைமையை உருவாக்கணும். நீ இந்த சாதிக்காரனுக்கு சீட்டு கொடுத்தா தான் இந்த தொகுதியில வெல்ல முடியும் நிலைமை வைத்திருக்காய். இது வளர்ச்சி இல்ல, வீழ்ச்சி, இழிவு. இந்த மதத்திற்காரனுக்கு சீட்டு கொடுத்தால்தான் இங்கே வெல்ல முடியும் என்ற உணர்வை நீ வச்சிருக்க, அந்த நிலைமை வச்சிருக்கா. இதுவும் இழிவு. ஆனால் இதில் தமிழன் இனத்திற்கு, தமிழ் இனத்திற்கு, தமிழ் நிலத்திற்கு தீங்கான சிந்தனையோடு அவன் உரிமையை பாதுகாக்காது, அவன் உணர்வை மதிக்காது உள்ளே நுழைந்தால் எவனும் வெல்ல முடியாது என்கிற நிலையை உருவாக்குவதுதான் சரியானது. பாதுகாப்பு, வளர்ச்சி, அதை புரிஞ்சுக்கணும். அந்த நிலையிலிருந்து நீ மீண்டு வரணும். இல்லைன்னா மாண்டு போவாய், வழி கிடையாது. எல்லாவற்றையும் சரி செய்ய உனக்கு இருக்கிற இறுதி வாய்ப்பு இந்த மைக். எதையோ சின்னமா கொடுத்தான், கடைசியா இதை கொடுத்துட்டான். ஏன்னா எந்த பையிலும் நம்ம சின்ன இல்லாம பேச முடியாது, அதை கையில பிடிச்சுதான் பேச முடியும். தாமரைக்கு ஓட்டு கேட்கிற தம்பியும் சரி, சூரியனுக்கு ஓட்டு கேட்கிற ஐயா தம்பியும் சரி, ரெட்டலைக்கு போடுங்க கேட்கிற ஐயாவும் சரி, என் சின்னத்தை கையில் வச்சுதான் பேசாங்க. இது சின்ன அப்படின்னு நினைக்கும் போது சீமான் முகம் வரும். ஐயோ அப்படி ஏன்டா அவனுக்கு விவசாயம் கொடுத்துருக்கலாமே. அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள், ஓட்டு போட போற பொண்ணு ஒதுங்கி நிக்காத, கண்ட சின்னங்கொண்டு கலங்கி நிக்காத. ஓட்டு போட போற பொண்ணு ஒதுங்கி நிக்காத, கண்ட சின்னங்கொண்டு கலங்கி நிக்காத. உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னாய, உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம். நாள்தோறும் பாடுபட்டோம் ஆனாலும் துன்பப்பட்டோம், நாள்தோறும் பாடுபட்டோம் ஆனாலும் துன்பப்பட்டோம். யாராருக்கும் ஓட்ட போட்டு ஓட்டாண்டி ஆகி புட்டோம். இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூற, இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூற.
ஓட்டு போட போற அப்பா, ஓட்டு போட போற அம்மா, ஓட்டு போட போற தங்க, ஒதுங்கி நிக்காத, கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத, உள்ளுக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னாயே, உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம். உரிமை இழந்து ஒடுங்கி கிடக்கிற உழைக்கும் மக்களே, உங்கள் உரிமைக்காக ஓங்கி ஒழிக்கும் குரலாக எங்கள் ஐயா மருத்துவர் கருப்பையா அவர்கள் இருப்பார்கள். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது, ஏப்ரல் 19 நடக்க இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் உங்கள் மதிப்புமிக்க வாக்குகளை இந்த மைக்கு சின்னத்திலே அழுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். இந்த மைக்கு சின்னத்திலே அழுத்தி இதுவரை உங்களை துரத்தி வருத்தும் துன்பங்களை துரத்தி நீங்கள் விடிவு பெற வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன். பறக்கட்டும் பறக்கட்டும் புலிக்குடி, சிறக்கட்டும் தமிழ்குடி. மைக்கு சின்னத்திலே வாக்களியுங்கள், மான தமிழ் மக்களுக்கு வாழ்வழியுங்கள். எங்களுக்கு நீங்கள் செலுத்தும் வாக்கு மொழி காக்கும், இனம் காக்கும், மண் காக்கும், மானம் காக்கும், மண்ணின் மக்களின் நலங்காக்கும் என்கிற உறுதியை தருகிறேன். புரட்சி எப்போதும் வெல்லும், நமது வெற்றி அதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர்.